தட்டைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, காய்ந்த மிளகாய் 10, கடலைப்பருப்பு 4 தேக்கரண்டி, பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க, 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க, பூண்டு பெரிய சைஸ் எடுத்துக்கங்க 1 எடுத்துக்கங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பொரிச்சு எடுக்கணும் இல்லையா, அதனால தேவையான அளவு. முதல்ல 3 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் துணியில் போட்டு உணர்த்திட்டிங்கன்னா அந்த ஈரம் இழுத்துனோடனே இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக மசிஞ்சிடும். மசிஞ்சதுன்னா பவுட்ரு சீக்கிரமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த மாவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது மாதிரி ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கருகக்கூடாது, மாவு பொன்னிறமாகவும் ஆகக்கூடாது, நிறம் மாறாத ஒயிட்டாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே, இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா உதிரியாக வந்தால் போதும். அந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும். அதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. பாதி பூண்டை நசுக்கி கொஞ்சம் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அந்த மாவோடு சேர்த்துங்க. மீதி பாதி பூண்டும் அந்த 10 பச்சை காய்ந்த மிளகாவும் அதில் போட்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிடுங்க. பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அரைச்சிட்டு அதையும் அதில் கலந்துக்குங்க. நம்ம பெருங்காயத்தையும் உப்பும் ஊற வச்சுக்கணும். பாருங்கள், பெருங்காயத்தையும் உப்பையும் ஊற வச்சுங்க. தூள் பெருங்காயம் தான் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாக்கா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி கரைச்சி அதில் ஆட் பண்ணிங்க. ஒரு சிலர் இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் டால்டா காய்ச்சி அதில் பிசைஞ்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் டால்டா போட மாட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்க. ஒரு சப்பாத்தி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வச்சுங்க. பால் பிடிக்கும்போது ஒரே சைஸில் பிடிங்க. அப்போ தான் தட்டை ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பால் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இப்போ தட்டை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம தட்டிக்கணும். நடுவில் திட்டாக மாவு இருக்கக்கூடாது. ஒரே ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கங்க. நமக்கு ஈஸியாக வரணுன்னா ஒரு அச்சு மாதிரி எடுத்துங்க ரவுண்ட் ஷேப்பில். அதை அழுத்துனீங்கனாக்கா அழகாக கட் பண்ணிக்கும், ரவுண்டாக கிடைக்கும். ஓரம்லாம் மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும், மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஓரமும் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்குங்க. அப்போ தான் இது நல்லா வேகும், உப்பி வராது, நசுன்னு இருக்காது, ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அது மாதிரி இப்படி போட்டு